பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? என் உள்ளம் அன்பை பாடும், என் உள்ளம் அன்பை பாடும், என் நாவோ நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும். அன்பு பெரியது, நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. அன்பு பெரியது, நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. கண்களில் கிருபை பெற்றேனே, கரத்தா சுமக்கப்பட்டேனே, மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே. அன்பு பெரியது, நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ பேதும் போதும் என்றது. என் உள்ளம் அன்பை பாடும், என் உள்ளம் அன்பை பாடும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. கர்த்தருடைய கிருபை இல்லாட்டி அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் அவர் காடுகளிலும் மலைகளிலும் கெவிகளிலும் ஓடி 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 ஒளிந்தார். ஒரு ராஜாவும் அநேக படைகளும் சேர்ந்து, மக்களும் எல்லாரும் கூட சேர்ந்து அவனை துரத்தினார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று வகைதலுக்கா. கர்த்தருடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டால் சவுலின் ராஜா கொண்ட விரோதிகள் எல்லாருடைய கைக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நம் பிழைத்து நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தருடைய சுத்த கிருபை தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் நம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் நம்பிக்கொண்டு பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்யும்படியாய் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனாலே நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நாம் பல நன்மைகளை காண வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனாலே நம்மை காத்து வைத்திருக்கிறார், நம்மை உயிரோடு வைத்திருக்கார். ஒரு சிமியோனே அப்பாவை குழந்தையை தூக்க முடியாது, அவரே பத்திரமா பாதுகாத்து வயதான காலத்திலும் வச்சிருந்தார்ல. கர்த்தருடைய பிள்ளையை காண மட்டும் நீ மரணமடை மாட்டா என்று சொன்ன வார்த்தையை நம்பி காத்திருந்தவன் அதை கண்டு கொண்டான் அல்லவா? அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை தந்திருக்கார். அதை நம்பி காத்திருக்கிறீங்களா? நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். அதில் எந்த மாற்றம் இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. உங்கள் கிருபை தான்ப்பா. உங்கள் கிருபை இல்லாட்டி நாங்கள் இல்லவே இல்லை கர்த்தாவே. அநேக நன்மைகளை எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர்ப்பா. நன்றி தகப்பனே. அதை காணும்படியாய் எங்கள் ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி நன்றி தகப்பனே. நம்பிக்கையோடு காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க. உங்கள் கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. கிருபைகளை ஓடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.